Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு PC build தான் பண்ண போறோம். அதாவது Intelோட i3 12th gen கூட AMDோட 6500 XT graphics கார்டை கம்பைன் பண்ணி ஒரு PC build. எனக்கு தெரிஞ்சு இந்த PC build 1080p ல வந்து பீஸ்டா இருக்க போகுது. அதுவும் இல்லாம இந்த பட்ஜெட்ல இந்த PC build வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட் பிரைசிங்ல இது கொடுக்க போகுது. சோ வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பில்டுக்கான CPU அவர் சொல்லியிருந்த மாதிரியே i3 1200F சூஸ் பண்ணலாம். இந்த CPUயோட ப்ரைஸிங்கை வச்சு யாருமே இடம் போட்டுறாதீங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா இது i7 10th gen விடையுமே கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு உண்மையில் ஒரு நல்ல CPU. இதோட ப்ரைஸிங் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி யாருமே இடம் போட்டுறாதீங்க. இந்த CPU பற்றி பார்த்தோம்னா இதில் 4 core 8 thread இருக்குது. இதில் கொடுத்துருக்க 4 கோருமே பெர்ஃபார்மன்ஸ் கோர் தான், பவர் சேவிங் மாதிரி எந்த ஒரு கோர்ஸுமே கிடையாது. இதோட மேக்ஸ் பூஸ்ட்டாக 4.3 GHz வரைக்குமே போகும். இதை நம்ம ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டோட பேர் பண்ணால் இது மேக்ஸ் அவுட் பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சுலபமாக கொடுக்கும். அதோட பிரைசிங் தான் இதோட ஹைலைட்டு. இந்த CPUட பிரைசிங் 8000 இருந்து 8800க்கு உள்ளே தான் இருக்கும். AMDல கூட இந்த CPUக்கு இந்த பிரைசிங்கில் காம்படிஷனாக எந்த ஒரு CPUமே கிடையாது. அப்புறமா இந்த பில்டுக்கான மதர் போர்டுக்கு நான் இங்கே H610 தான் சூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சீப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஹை எண்ட் இல்லாமல் பேலன்ஸ்டான ஒரு பெஸ்ட் மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே ஜிகாபைட்டோட H610M S2 மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பெரிய ரீசன் தான் இருக்குது. என்னன்னா இதில் 8 VRMs கொடுத்துருக்காங்க. நம்ம பட்ஜெட்டில் B660 மதர் போர்டு போனாலே அதோட காஸ்ட் 10,000 கிட்டே இருக்கும். அதுலேயுமே 8 VRMs தான் இருக்குது. அதே VRMs இந்த மதர் போர்ட்லேயுமே இருக்குது. இந்த 8 VRMs இருக்கனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம CPU அப்கிரேட் பண்ணலாம். நம்ம இப்போ 12th gen i3ல இருக்கோம். நம்ம இங்கேருந்து டேரெக்டாக 13 ஜெனில் i5 வரைக்குமே நம்ம அப்கிரேட் ஆகலாம். i5 13400F வரைக்குமே அப்கிரேட் ஆகலாம். அதோட மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸையுமே இந்த மதர் போர்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த VRMs தான் கோர்ஸுக்கான பவர் டெலிவரிக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதனால் இதில் 8 VRMs இருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். நான் இந்த H610ல் 8 VRMs இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா H610ல் ரொம்ப சீப்பான மதர் போர்டு எடுத்தாலே 6000 + rupees வரும். இதோட ப்ரைஸிங்கும் 7000 தான் இருக்குது. ஸோ 7000லேயே நமக்கு 8 VRMஸும் கிடைக்குது. நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. தேவையான ஃபீச்சர்ஸ் என்னென்னா இதில் PCIe Gen 4 கிராஃபிக்ஸ் கார்டுக்கு சப்போர்ட் இருக்குது. M2 ஸ்டோரேஜுக்கு Gen 3 இருக்குது. Gen 3 நமக்கு கேமிங்க்கு போதுமானது தான். ஏன்னா நம்ம Gen 4 போட்டாலுமே கேமிங்கில் பெருசாக டிஃப்ரெண்ட் பார்க்க முடியாது. ஸோ கேமிங் பண்ணால் Gen 3 போதுமானது தான். அப்புறமா 1GB per LAN இருக்குது. ஆனால் இதில் 2 RAM ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவுமே போதுமானது தான். இந்த 2 RAM ஸ்லாட்டே டுவல் சேனல் மோடில் ஒர்க் ஆகும். இதில் சிங்கிள் ஸ்டிக்காக கூட நீங்கள் 32GB போட்டு அப் டு 2 ஸ்டிக் 64GB வரைக்குமே இந்த மதர் போர்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மதர் போர்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே 12th gen சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஃபியூச்சரில் 13 gen அப்கிரேட் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தால் பயோஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக 13 gen கூட அப்கிரேட் ஆகலாம். 13 gen i5 வரைக்குமே சப்போர்ட் ஆகும். இதோட ப்ரைஸிங் 6800லேருந்து 7500 வரைக்குமே இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸிங் 7000ல இருக்குது. இந்த பட்ஜெட்டில் H610ல் இதுதான் பெஸ்ட்டான மதர் போர்டுன்னு நான் சொல்லுவேன். அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு அவங்க சொன்ன மாதிரியே நம்ம இங்கே AMDயோட RX5550 XT தான் சூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு RX 6600ஓட ஒரு ஓவர் கிளாக் பண்ண வருஷன்னே சொல்லலாம். லைட்டாக கொஞ்சம் பேஸ் கிளாக் பூஸ்ட் கிளாக் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. VRAM அதே VRAM தான் 8GB VRAM. ஆனால் இன்னுமே கொஞ்சம் பெட்டரான FPS கொடுக்கும் 6600ஓட கம்பேர் பண்ணால். அந்த RX 6600ஓட ப்ரைஸிங் 24,000 கிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸிங் 26,000லேருந்து 27,000க்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த பில்டுக்கு நான் இங்கே ஜிகாபைட்டோட ஈகிள் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3 ஃபேன்ஸ் வருது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பல்காக தான் இருக்கும். ஏன்னா ஜிகாபைட் அவங்களோட ஈகிள் சீரியஸ் எல்லா கிராஃபிக்ஸ் கார்டுலையுமே 3 ஃபேன்ஸ் மஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இது ஓகே, நல்லது தான். நமக்கு இன்னுமே ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறமா பவர் சப்ளை. இந்த பில்டுக்கு நமக்கு 550 வாட்டே போதுமானது தான். நான் இருந்தாலுமே 650 வாட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். 650 வாட்டுக்கும் 550 வாட்டுக்கும் ஒரு 500லேருந்து 1000 rupees தான் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் நாம இங்கே 650 போடுறதுனால இனிமேல் கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ணாலுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த PC பில்டெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது நீங்கள் 3060 Ti போனாலும் சரி, இல்லைனா 3070 போனாலும் சரி, AMD சைடில் 6700 XT போனாலும் சரி, இந்த பவர் சப்ளை இருந்துச்சுன்னா நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஒரு 500 இல்லைனா 1000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது தான். ஸோ நான் இங்கே தெர்மல் டெக்கோட TR2 650 வாட் பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவர் சப்ளை தான் இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் குவாலிட்டியாக தெரிஞ்சுது. இது 18+ ப்ரௌன் சர்டிஃபிகேட் தான். உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் பற்றி பவர் சப்ளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நான் பவர் சப்ளை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுருங்க, அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு நார்மலான கேபிள்ஸ் கொடுத்தாலுமே இன்னுமே கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கணும்னு சொல்லி அதிலே ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கு. ஆனால் பிரைடட் கிடையாது. அது ஓவரால் இந்த PSCயோட குவாலிட்டி ப்ளஸ் இதில் கொடுத்துருக்க ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பவர் சப்ளை பெட்டராக தான் இருக்கும். ஸோ நான் இங்கே இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பில்டுக்காக. அப்புறமா இந்த PC பில்டுக்கான கேபினட் கேலக்ஸோட Revolution 5 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட்டில் இந்த கேபினட் தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. இதில் 4 ஃபேன்ஸ் இன்க்ளூடாகவே வருது. 4 RGB ஃபேன்ஸ் தான். இதோட RGB கண்ட்ரோலையுமே இந்த கேபினட்டோட டாப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது கூடயே RGB ஹப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த RGB ஃபேன்ஸை டேரெக்டாக மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த RGB ஃபேன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஸோ இந்த கேபினெட்டில் முன்னாடி 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபேன்ஸுமே இன்டாக்டாக ஒர்க் ஆகும். பின்னாடி ஒரு எஸ்ஆஸ் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எஸ்ஆஸ்டாக வேலை செய்யும். ஸோ ஏர் ஃப்ளோவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க. டாப்பில் டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம பிஎஸ்சி ஸ்லவுட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் எனக்கு இந்த கேபினெட் ஒரு நல்ல கேபினெட் தான் தெரிஞ்சது. இந்த கேபினெட்டோட ப்ரைஸிங் 3300லேருந்து 3800க்கு உள்ளே தான் இருக்கும். அப்புறமா ரேம், இந்த பில்டுக்கு இந்த CPU அப்புறமா இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தேவைப்படுறது DDR4ல் 3200 CL16 ரேம் தான். ஸோ அதில் நான் இங்கே பட்ஜெட்டில் பெஸ்ட்டான ரேமை சூஸ் பண்ணியிருக்கேன். ஏடாட்டாவோட D30யில் 8GB 3200 CL16 2 ஸ்டிக் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்டிக்குமே நாம டுவல் சேனலாக யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மதர் போர்டில் சிங்கிள் ஸ்டிக்காக 32 போட்டால் கூட 32x32 64 கூட யூஸ் பண்ண முடியும். அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணலாம். இந்த மதர் போர்டில் அந்த சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த பில்டுக்கு தான் இந்த D30 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸிங் 1500லேருந்து 1800க்கு உள்ளே தான் இருக்கும். அப்புறமா ஸ்டோரேஜுக்கு எப்போவுமே நான் 500GB தான் சூஸ் பண்ணுவேன். காமனாக பட்ஜெட் பில்டில் எல்லாம் அதுலேயுமே 2500க்கு உள்ள எந்த NVMe இப்போ இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த டேட்டில் ஏடாட்டாவோட ஸ்வாட் ஃபிஷ் அவைலபிளாக இருக்குது. இது 2500 ரூபீஸில் நல்ல ஒரு NVMe SSD தான். ஸோ இந்த PC பில்டுக்கு நான் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓவராலாக இந்த PC பில்டுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் இந்த PC பில்டோட பெஞ்ச் மார்க்கை பார்க்க போகிறோம். அதாவது 1080pல இந்தால எவ்வளோ FPS கொடுக்க முடியும்னு. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை பார்த்ததுக்கப்புறமா நான் இந்த PC பில்டோட ஓவரால் ப்ரைஸிங்குமே காட்டுறேன், பாருங்கள். Screw this. Let's go, girl. Down.
ஸோ இப்போ எல்லாருமே இந்த பிசி பில்டோட பெஞ்ச் மார்க் பார்த்துருப்பீங்க. இந்த பிசி பில்டு மேலே ஒரு நல்ல 1080p காம்போ தான். நீங்கள் 1080pயில் கேமிங் பண்ணுறீங்கன்னா இதை விட உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ட்வேருமே எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இதுக்கு மேலேயுமே நீங்கள் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த பிசி பில்டோட டோட்டல் ப்ரைஸிங்கே 55,000 தான். 55,000லேருந்து 57,000க்குள்ளே தான் இருக்கும் இப்போ நீங்கள் பண்ணுறதா இருந்தால். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு 1080p பில்டுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா 60,000 இல்லைனா அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் இன்னுமே பெரிய பில்ட் பண்ணலாம். AMDயோட 6700 XT இல்லைனா RTXோட 3060 Ti வச்சு. ஏன்னா 50,000 இல்லைனா 55,000ல் பண்ணுறீங்கன்னா இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டான எந்த காம்பினேஷனும் கிடைக்காது. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பியூர்லி ஒரு 1080pயில் பெஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுக்கு காம்படிஷனே கிடையாது. இதுக்கு காம்படிஷன் RTX 3060 தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 10 to 15 FPS வரைக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டுமே ஆனால் சேம் ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. ஸோ 1080pயில் இந்த பட்ஜெட்டில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் பெஸ்ட்டானது நீங்கள் கேமிங் பண்ணுறதா இருந்தால். பிசி பில்டோட டோட்டல் ப்ரைஸிங் கூட 55,000 தான் வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் இனிமேல் ட்ராப் ஆகும். மோஸ்ட்லி இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் 24,000க்கு ட்ராப் ஆக வேண்டிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாவது பிசி பில்ட் வீடியோ வேணும்னா இல்லைனா பிசி பில்ட் காம்பனன்ட் ஹார்ட்வேர் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.